என்னடா பாக்ஸை தூக்கிட்டு வரோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு பட்டாசு வாங்கியாச்சு. என்ன எப்படி என்னென்ன பட்டாசு எல்லாமே அன்பாக்சிங் பண்ணி வேறு லெவலில் பார்த்தலாம். ஓகே, நான் உங்களுக்கு எல்லா பட்டாசையும் நான் காமிக்க போகிறேன். இந்த கிராக்கர்ஸ்லாம் நம்ம எங்கே வாங்கியிருக்கோம்னா சிவகாசி சரவணா கிராக்கர்ஸில் தான் வாங்கியிருக்கோம். அப்படிங்கிற ஒரு கிராக்கர் ஷாப்பில் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதனால தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் பட்டாசு எல்லாமே பார்த்திங்கன்னா லோயஸ்ட் ப்ரைஸில் ஹையஸ்ட் குவாலிட்டி எல்லா கிராக்கர்ஸுமே பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட இருக்குது. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்போ யாராவது கால் பண்ணியோ நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன பட்டாசு வேணும் லிங்க் இருக்குது, அந்த லிங்க்லேயே போய் நீங்கள் கிளிக் பண்ணி என்னென்ன பட்டாசு வேணுமோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வேறு லெவலில் இதை அன்பாக்சிங் பண்ணி என்னென்ன பட்டாசு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7,000 ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம பட்டாசு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதாவது சிவகாசி சரவணா கிராக்கர்ஸ்லேருந்து தான் நம்ம வந்து எல்லா கிராக்கர்ஸையும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். உண்மையாகவே நீட் பேக்கிங்கில் சூப்பராக அனுப்பிவிட்ருக்காங்க. இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 6 ருபீஸ்லேருந்தே வந்து கிராக்கர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. குருவி வெடி 6 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இவங்களோடைய நம்ம கிராக்கர்ஸ் லிஸ்ட் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா லிங்க்கு, இவங்க லிங்க்கில் போய் நம்மளுக்கு என்னென்ன கிராக்கர்ஸ் வேணும் அப்படிங்கிறது நம்ம லைன் பை லைனாக நம்ம போட்டு நம்ம ஆர்டர் பண்ணி ஓகே பண்ணிட்டோம். அப்புறம் ஜிபேயில் அமௌண்ட் சென்ட் பண்ணியாச்சு. ஓகே, நம்மளுக்கு கிராக்கர்ஸ் வந்துருச்சு. சரி, ஓகே, வாங்க நம்ம வேறு லெவலில் அன்பாக்சிங் பண்ணிடுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேக்கிங் செம்ம நீட்டாக நல்லா நீட் ஃபினிஷிங்கில் உள்ளே இருக்கிற கிராக்கர்ஸ் ஒன்றும் வந்து வெளியே விழுகாத மாதிரி வந்து நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க. நல்லா அதாவது வாட்டரே வந்து உள்ளே போகாத மாதிரி ஓரளவுக்கு சூப்பரான பேக்கிங்கில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கிராக்கர்ஸ் ஆர்டர் பண்ணி 1 டேயில் வந்து நம்மளுக்கு டெலிவரி வந்துச்சு. அதே நம்ம சண்டே நம்ம போட்டிருந்தோம். 1 டே அதாவது திங்கக்கிழமை வந்து நம்மளுக்கு கிராக்கர்ஸ் நம்ம வீட்டுக்கே வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாகவும் நீட்டாகவும் நம்மளுக்கு வந்து கிராக்கர்ஸ் வந்து சென்ட் பண்ணி விட்ருக்காங்க. ஓகே, வாங்க அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். இங்கே பாருங்க, வாவ் வேறு லெவலுங்க. ஓகே, இங்கே பாருங்கள் பாக்ஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அழகாக வந்து நல்லா ஸ்பேசஸ் இல்லாமல் கரெக்டாக பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து நம்மளுக்கு பேக்கிங் பண்ணி அனுப்பி விட்ருக்காங்க. ஓகே, இங்கே பாருங்கள் கம்பி மத்தாப்பு. ஓகே, இருங்க நம்ம எல்லாத்தையும் வந்து தனியாக நான் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பொருளாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். உண்மையாகவே 7,000 பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிராக்கர்ஸ்னால் உண்மையாக வேறு லெவல். நம்ம வந்து அவங்களோட லிங்க்கில் போய் கிளிக் பண்ணி உள்ள 1 by 1 வந்து நம்ம கிளிக் பண்ணி என்னென்ன பட்டாசு வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்கோம். அப்புறம் நிறைய காம்போ ஆஃபர்ஸ்லாம் இருக்குது, அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ண எல்லா கிராக்கர்ஸையும் லைனாக அடுக்கியாச்சு. சும்மா வேறு லெவலில் சின்ன சைஸ்லேருந்து பட்டா சைஸ் பெரிய சைஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லா கிராக்கர்ஸுமே வந்துருச்சு. நம்ம கிராக்கர்ஸ் ஒரு 7,000க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா 6 ரூபா 6 ருபீஸில் பார்த்திங்கன்னா குருவி வெடியிலேருந்து அப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய 350 400 அது வரைக்குமே பார்த்திங்கன்னா நல்லா எல்லா விதமான பட்டாசுமே நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதே உண்மையாக பார்த்திங்கன்னா வேறு லெவலில் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எனக்கும் தம்பிக்கும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் எக்ஸைட்மெண்ட்டில் நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ணி எல்லா பட்டாசையும் பார்க்க போகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம 2024க்கு நியூ அரைவல்ஸ் நிறைய என்னென்ன கிராக்கர்ஸ் வந்திருக்கு அதையும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கோம். வாங்க அப்படியே 1 by 1 வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி பட்டாசு வேணும்னா இந்த நம்பருக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம், மொத்தமாக வாங்கிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காம்போவும் பார்த்தீங்கன்னா நிறையா 6 டைப் ஆஃப் காம்போ இருக்குது. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 2,500லேருந்து 5,000 7,000 அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான காம்போஸும் இவங்ககிட்ட அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு வேணும், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களும் வந்து இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி டீட்டெயிலாக வந்து கேட்டுக்கங்க. ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கே வந்து எல்லா பட்டாசையும் பார்க்குறக்கு ரொம்ப ஈகராக இருக்குது. ஓகே, வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு அப்படியே ஃபுல் வீடியோ பாருங்கப்பா. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து டே கிராக்கர்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா பகலில் நம்ம வெடிப்போம்ல அந்த வெடிகளில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் அப்படியே நைட்டு பார்த்துக்கலாம். பகலில் வெடி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 ஐட்டம்ஸ் ஆஃப் பகலில் வெடிக்கிற வெடிகள் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதாவது குருவி வெடி, லட்சுமி வெடி, பிஜிலி வெடி, அப்புறம் கிங் ஆஃப் த பாம் அந்த மாதிரி, அப்புறம் நைட்டு வெடி எக்கச்சக்கம். ஃபஸ்ட்டு நம்ம பகலில் முடிச்சுட்டு அப்படியே நைட் வெடியை பார்த்துக்கலாம். நம்ம டே கிராக்கர்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா குருவி வெடி, அதாவது இந்த கடையோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வெடி அப்படிங்கிறது குருவி வெடி தான். 6 ருபீஸ் வருது பாருங்கள். ஒரு பேக்கெட்டில் பார்த்திங்கன்னா 5 பீசஸ் இருக்குது. இந்த ஒரு பேக்கெட்டே பார்த்திங்கன்னா வந்து நம்ம 6 ருபீஸ்க்கு நம்ம கொடுத்துருக்காங்க. குருவி வெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது பார்த்திங்கன்னா பிஜிலி வெடிக்கு அடுத்த சைஸில் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வெடித்தா நல்லா பேப்பராக வரும். இது மட்டுமே நம்ம ஒரு 15 பீசஸ் வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பென்டன் வெடி, அதாவது பார்த்திங்கன்னா லட்சுமி வெடிவே மாதிரி பென்டன் வெடி அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்மளுக்கு அந்த சிஎன் கார்ட்டூன் நெட்வொர்க்கில் நம்ம பார்ப்போம்ல பென்டன், அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அதுலேயே ஒரு வெடி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிக்கி மவுஸ் வெடி.
இதுவும் பார்த்தீங்கன்னா லட்சுமி வெடி மாதிரியே தான். இதெல்லாம் வந்து டே கிராக்கர்ஸில் அந்த பேப்பரில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கிராக்கர்ஸ் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி வச்சோம்னா சும்மா வேறு லெவலில் பேப்பர் தான். வேறு லெவலில் பேப்பர் இருந்தால் தான் வந்து சும்மா தீபாவளி வேறு லெவலில் நம்ம என்ஜாய் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் லட்சுமி. கோல்டன் லட்சுமி எல்லாத்துக்குமே தெரியும், ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான கிராக்கர்ஸு. அந்த வெடிச்சாலும் சவுண்டு வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேப்பர், அதுவும் பார்த்திங்கன்னா தாறுமாறாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்து பார்த்திங்கன்னா அதாவது அவதார் கிராக்கர்ஸ் அப்படின்னு மாதிரி போட்டிருக்காங்க. அதாவது அவதார் ஃபோட்டோ போட்டிருக்கு. ஓகே, இதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீளமாக, இதுவும் நிறைய பேப்பர்ஸ் போட்டிருக்கு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா பேப்பர் கிராக்கர்ஸ் தான். ஓகே, இது நம்ம எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு பேக்கெட்டு. நெக்ஸ்ட்டு எலிஃபேண்ட் பார்த்திங்கன்னா கும்கி அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து எலிஃபேண்ட் கிராக்கர்ஸ். இதுவும் அதே மாதிரி தான், பேப்பர் கிராக்கர்ஸ் தான். நெக்ஸ்ட்டு லட்சுமி வெடி. இந்த லட்சுமி வெடி பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே ஒரு பண்டிலே வாங்கிட்டோம். ஒரு பண்டலில் பார்த்திங்கன்னா 15 பீசஸ் இருக்குது. அதாவது இந்த நார்மலான இந்த சைஸில், அதாவது லட்சுமி வெடியில் ஸ்டார்டிங் சைஸில் நம்ம வந்து ஒரு பண்டல் 15 பீசஸ் வாங்கியிருக்கோம், வேறு லெவலில் வெடித்து என்ஜாய் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு பேப்பர் பாம். இந்த பேப்பர் பாமோட ஃபோட்டோ பாருங்கள். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா டைகர், லயன், அதே மாதிரி இந்த சைடு ஜல்லிக்கட்டு காளை, இந்த மாதிரி ஃபோட்டோ போட்டு சும்மா வேறு லெவலில் வெறித்தனமாக பேப்பர் பாம் நம்மளுக்கு வந்திருக்கு. பேப்பர் பாம் இருந்தால் தான் வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா வேறு லெவலில் பேப்பரை போட்டு நம்ம வீட்டு முன்னாடி சும்மா தீபாவளியை ஃபன் பண்ணுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து சின்ன பேப்பர் பாம். அது வந்து பேப்பர் பாம்லேயே வந்து 2 டைப்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 1/2 kg, இது வந்து 1/4 கிலோ. 1/4 கிலோவில் நம்ம 2 வாங்கியிருக்கோம் பாருங்கள். சும்மா ஜோக்கர் ஃபோட்டோலாம் போட்டு அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்களா. ஓகே, அது வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 சவுண்ட். இது வந்து டே கிராக்கர்ஸ்லேயே வெடிக்கலாம், அதே மாதிரி நைட் கிராக்கர்ஸில் எதில் வேணால் வெடிக்கலாம். இது ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாம் வெரைட்டிஸ்லேயே பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்கச்சக்கம் வாங்கியிருக்கோம். அதாவது வெரைட்டிஸில் பார்த்திங்கன்னா 2 வெரைட்டிஸ் ஆஃப் பாம். அதாவது சின்ன சைஸ் இருக்குதுலேயே சின்ன சைஸான ஆட்டோ பாமும், அப்புறம் வந்து நார்மலான ஒரு கிங் பாம் அதுவும் வாங்கியிருக்கோம். இது வந்து ஆட்டோ பாம் பார்த்திங்கன்னா நார்மலான கிட்ஸு எல்லாருமே வெடிக்கலாம், நார்மலான சைஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிங் பாமில் பாருங்கள், சும்மா வேறு லெவலில் ஒரு 4 பீஸ் வாங்கியிருக்கோம். ஓகே, இருங்க அதையும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதுதான் கிங் பாம். ஓரளவுக்கு ஒரு மீடியமாக, ரொம்ப பிக் சைஸ் இல்லாமல் ரொம்ப சின்னது இல்லாமல் மீடியம் சைஸ் மிஷின் தேரி கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த சவுண்டில் அல்டிமேட்டாக இருக்கும். சும்மா 4 பீசஸ் வாங்கியிருக்கோம். வேறு லெவலில் நம்ம வெடிச்சு என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வாலா. அதாவது பார்த்திங்கன்னா வாலா வந்து இப்போ பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா இப்போ மேஜிக் சவுண்ட் அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் வாலா அப்படிங்கிற ஒரு கிராக்கர்ஸ் வந்து இப்போ வந்திருக்கு. அதாவது நம்மளுக்கு வந்து இப்போ புதுசாக போட்டு விட்ருக்காங்க. அதையும் நம்ம அப்படியே உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். ஏன்னா வாலா வந்து பேன் பண்ணியிருக்காங்கல்ல, அதனால் வந்து இது வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ரவுண்டாக ஒரு டின் பாக்ஸ் மாதிரி கொடுத்து இதில் அந்த இடத்துல வந்து ஃபயர் பண்ணோம்னா அப்படியே சரன்னு வெடிக்கும். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். அதனால் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத டெஸ்டிங்கில் பார்த்துடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கு குயிக்காக 500 லைக்கை போட்டு விடுங்க. சீக்கிரம் வந்து நம்ம டெஸ்டிங் வீடியோ, இந்த எல்லா பட்டாசையும் நம்ம வெடித்து டெஸ்டிங் வீடியோ போட்டுடலாம். ஆனால் நீங்கள் சீக்கிரம் நீங்கள் பண்ண வேண்டியது லைக்கை போடுங்க, 500 லைக்கை போடுங்க. ஓகே, அதே மாதிரி நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க, ப்ரோ கிராக்கர் பஸ்டிங் வீடியோ போடுங்க அப்படின்னு. நீங்கள் கமெண்ட்டும் போடுங்க, லைக்கும் போடுங்க. நான் குயிக்காக வந்து நான் எல்லாத்தையும் உங்களுக்கு வெடித்து காமிச்சிட்றேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மணி பேங்க் அதாவது பார்த்திங்கன்னா பணவெடி. அதாவது பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக், அதாவது டம்மி பேப்பர்ஸ் இருக்கும்ல, அதில் வந்து ஒரு சின்ன ஒரு கிராக்கர்ஸ் போட்டிருக்காங்க. இது வந்து அப்படியே வந்து பேஸ்ட் ஆச்சுன்னா அழகழகாக கலர் பேப்பர்ஸு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன அதாவது நம்ம கிட்ஸ் விளையாடுவாங்கள்ல, அந்த மாதிரி சின்ன நோட்ஸ் எல்லாம் இருக்கும். அதை வச்சு நம்ம வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாப். அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம தம்பிக்கு, எல்லா கிட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச பாப். அதாவது பார்த்திங்கன்னா பூண்டு வெடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ வந்து வெங்காய வெடி வந்து பேன் பண்ணிட்டாங்களா, அதுக்கு பதிலாக வந்து அதிலே டைனி சைஸில் பூண்டு வெடி அப்படிங்கிறது இருக்குது. இது ரொம்ப நாளாகவே இருக்குது. போன வருஷமே கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 16 பேக் ஒரு பண்டிலே வெடித்து காலி பண்ணேன். அந்தளவுக்கு எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு 25 பீசஸ் பக்கத்தில் நம்ம வந்து இந்த பாப்பா வெடி போட்டிருக்கோம். இது சூப்பராக இருக்குது. அப்படியே வந்து ஒன்றா தூக்கி போட்டு வெடிக்கலாம், மொத்தமாக தூக்கி போட்டு வெடித்தாலும் சூப்பராக வந்து இந்த ரோல் கேப் மாதிரி பட்டுன்னு வெடிக்கும். இது சூப்பராக இருக்கும். ஓகே, இது எல்லாம் வெடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிஜிலி வெடி தான் பார்த்திங்கன்னா நம்ம எக்கச்சக்கமாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து பிஜிலி வெடி தான் வந்து, அதாவது தீபாவளினாலே வந்து நம்மளுக்கு வந்து பொழுது போகாமல் இருக்கிறதுக்காக வெடிக்கிறது பிஜிலி வெடி தான். பிஜிலி வெடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 பீசஸ் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். தீபாவளி பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே 3 நாள் செலிப்ரேட் பண்ணுவோம். தீபாவளிக்கு முன்னாடி ஒரு நாள், அதே மாதிரி தீபாவளி அன்றைக்கி, தீபாவளிக்கு அடுத்த நாள் வரைக்கும் நம்ம பட்டாசு வெடிக்கணும். அப்படின்னா வந்து பிஜிலி வெடி தான் கரெக்டு. சும்மா இந்த மாதிரி பேக்கெட்டை வச்சுட்டு நம்ம வாட்டுக்கு ஒரு ஓரமாக வச்சுட்டு அப்படியே கல்லில் வச்சு வெடித்தோம்னா வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம். அதுக்காக தான் நம்ம வந்து ஒரு 24 பீசஸ் வச்சுருக்கோம். இதை வச்சே பார்த்திங்கன்னா நம்ம வந்து தீபாவளியை வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ணலாம். இதில் ஒரு பீஸ்லேயும் பார்த்திங்கன்னா 100 இருக்கும். அதாவது ஒரு பேக்கெட்லேயும் அதை வச்சு நம்ம வெடிக்கலாம். இது வந்து ஒரு 25 ருபீஸ் 30 ருபீஸ் அந்த ரேஞ்ச் வருது.
ஓகே ஓரளவுக்கு நம்ம வந்து டே கிராக்கர்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருப்போம். இந்த அளவுக்கு நம்ம டே கிராக்கர்ஸ் எல்லாம் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா நீ நைட் கிராக்கர்ஸ் தான். டே கிராக்கர்ஸ் பாருங்கள் ஓரளவுக்கு நம்ம வந்து வேறு லெவலில் வெடித்து என்ஜாய் பண்ணலாம். ஆனால் மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நைட் கிராக்கர்ஸ் தான். கிட்டத்தட்ட எவ்வளோ பட்டாசு இருக்குது பாருங்கள். ஓகே இருங்க நான் எல்லாத்தையும் உங்களுக்கு லைனாக காமிக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம 7,000க்கு ஆர்டர் பண்ணியிருக்கோம். இந்த டே கிராக்கர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 20 ஐட்டம்ஸ் இருக்கும். ஆனால் நைட் கிராக்கர்ஸ் பார்த்திங்கன்னா ஃபேன்சி கிராக்கர்ஸ், ஃபவுண்டன் கிராக்கர்ஸ், ராக்கெட் மிச்சது எல்லாமே நைட் கிராக்கர்ஸ் தான் இருக்குது. வாங்க பார்க்கலாம். அடுத்த நைட் கிராக்கர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்துக்கும் பிடிச்ச புஷ்வானமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4-5 வெரைட்டிஸ் வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ளவர் பாட் பிக் அப்படிங்கிற ஸ்டார்டிங் புஷ்வானம் வந்து நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ணிக்கலாம். இதே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 5 பீசஸ் வாங்கியிருக்கோம். இந்த நார்மல் புஷ்வானத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம 5 இருக்குது. ஓகே வாங்க அப்படியே பார்த்துருவோம். இதோட நேம் பார்த்திங்கன்னா ஃப்ளவர் பாட் பிக் அப்படின்னு போட்டிருக்கு. இது பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு சைஸ் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. இது பார்த்திங்கன்னா வச்சா ஒரு அளவாக ஒரு சூப்பராக வந்து ஃபங்க்ஷன் இருக்கும். பாருங்கள் நம்ம 5 பீஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அடுத்த புஷ்வானத்தை அப்படியே நம்ம எடுத்துருவோம். அடுத்த புஷ்வானம் பார்த்திங்கன்னா ஃப்ளவர் பாட் அசோகா அப்படிங்கிற ஒரு ஃப்ளவர் பாட் இருக்குது. ஓகே வாங்க அப்படியே அதையும் ஓப்பன் பண்ணிடுவோம். இங்கே பாருங்கள் இது வந்து நெக்ஸ்ட் சைஸ். அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவர் பாட்டுக்கு பிக்குக்கு நெக்ஸ்ட் சைஸ் வேறு லெவலில் இருக்குது. அது வந்து ஒரு குட்டியாக தெரியுது. இது வந்து நார்மலாக நம்ம மீடியம் சைஸில் இருக்குது. இருங்க இதுக்கு அடுத்த சைஸ் ஒன்று இருக்குது, ஃப்ளவர் பாட் ஸ்பெஷல். ஓகே வாங்க அப்படியே அதையும் பார்த்துருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் பாட் ஸ்பெஷல் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே வாங்க என்ன ஸ்பெஷலாக அப்படியே உள்ளே இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ணி பார்த்துருவோம். எனக்கு வந்து கிராக்கர்ஸ் அன்பாக்சிங் பண்ணுறதுனால ரொம்ப 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 பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே. ஓகே இதுவும் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவர் பாட் ஸ்பெஷலுக்கும் அதே மாதிரி அசோகாவும் ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் ஏதோ கலர்லேயோ அதாவது ஏதோ டைமிங்லேயோ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் பாருங்கள் இந்த ஸ்பெஷலில் பார்த்திங்கன்னா இந்த பேக்கிங் அந்த மேலே இருக்கிற இது திரி அதே மாதிரி இந்த மேலே கவர் அதெல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே இதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அப்படிங்கிறத நம்ம டெஸ்டிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ளவர் பாட்லேயே பிக்கஸ்ட்டு இங்கே பாருங்கள் நம்மளோட பட்டாசுலேயே வந்து ஹைட்டு நல்லா பெருசாக இருக்கிறது பார்த்திங்கன்னா பஞ்சாபி கலர் கோட்டி அப்படிங்கிற பெரிய புஷ்வானம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் பார்த்திங்கனாலே ஒரு 2 feet இருங்க நான் உங்களுக்கு நேராக எடுத்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் என்னோடய ஹைட் நான் உட்காந்துருக்கிறேன்னா என்னோடய ஹைட்டுக்கு ஒரு 2 அடி இருக்குது. அப்போ உண்மையாகவே இந்த புஷ்வானம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே இதுலேயே பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 பாக்ஸ் வாங்கியிருக்கோம். இருங்க உங்களுக்கு இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த புஷ்வானம் எவ்வளோ பெருசு அப்படி இருக்குது அப்படிங்கிறது. பாக்ஸே இப்போ இவ்வளோ பெருசாக இருக்குன்னா அப்போ புஷ்வானம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். வாங்க அப்படியே ஓப்பன் பண்ணிடுவோம் வேறு லெவலில். ஓகே ஓப்பன் பண்ணிடலாங்களா? இங்கே பாருங்க 10 பீஸஸ் இருக்குது. ஆனால் 10 பீஸும் பார்த்திங்கன்னா நல்லா பிக் சைஸில் ஜெய்ஜெண்டிக் சைஸில் இருக்குது வேறு லெவலில். இதோட பர்ஃபார்மன்ஸ் நம்ம வந்து கடைக்காரங்கிட்ட கேட்டிருந்தோம். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கரண்ட்டு மரம் ஹைட்டுக்கு போகும், ஒரு போஸ்ட் அளவுக்கு ஹைட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி அந்த சொல்லியிருந்தாங்க கிராக்கர் ஷாப்பில். ஓகே இதெல்லாம் டெஸ்டிங் எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் நம்ம டெஸ்டிங் வீடியோவில் பார்த்தலாம். ஆனால் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா வேறு லெவல் டிசைனு அதே மாதிரி ஹைட்டு நல்லா வெயிட்டுங்க, நல்லா வெயிட்டாக இருக்கும்போதே பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸும் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். ஓகே இது சூப்பர் வேறு லெவல். இதை டெஸ்டிங் பண்ணிடலாம். அதாவது புஷ்வானத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நைட் கிராக்கர்ஸில் நம்ம ஃபேவரட்டாக வெடிக்கிறது பார்த்திங்கன்னா சங்கு சக்கரம், கிரவுண்ட் சக்கரத்துலேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நம்ம 5 வெரைட்டிஸ் வாங்கியிருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா கிரவுண்ட் சக்கர், பிக்கு, ஸ்பெஷல் அந்த மாதிரி வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கிரவுண்ட் சக்கர் பிக் வாங்கி பார்த்துக்கலாம். பிக்குன்னு போட்டிருக்கு. ஆனால் வந்து சைஸ் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது. பட் ஆனால் சூப்பர். இது வந்து இதோட பேக்கிங்கே பார்த்திங்கன்னா 25 rupees தான் வருது. ஓகே இதெல்லாம் சூப்பராக இருக்குது. இதே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 or 5 பாக்ஸஸ்க்கு வாங்கியிருக்கோம். பாருங்கள் இதே பாருங்கள் ஒரு 4 பாக்ஸ் வாங்கியிருக்கோம். அதாவது இந்த பிக்கில். அடுத்து பார்த்திங்கன்னா சங்கு சக்கரம், அதாவது கிரவுண்ட் சக்கர் வந்து ஸ்பெஷல்னு போட்டிருக்கு. இது ஒரு பாக்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே இதில் வந்து 25 pieces இருக்கும் அப்படின்னு போட்டிருந்துச்சு. ஓகே இருங்க பார்த்துருவோம். ஆமாங்க அதே சைஸ் தான், அதே மாதிரி இருக்குது. ஆனால் வந்து சைஸும் ஒரே தான். ஆனால் வந்து பீசஸ் மட்டும் பார்த்திங்கன்னா 25 pieces இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் சக்கர் ஸ்பெஷல் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு பர்ச்சேஸ் வாங்கியிருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து நைட் கிராக்கர்ஸ் நிறையாவே நம்ம வாங்கியிருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ சங்கு சக்கரமே இதில் நிறையா பாக்ஸ் இருக்குது. அப்புறம் இதுலேயும் 25 pieces இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே மாதிரி கிரவுண்ட் சக்கர் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி இன்னொரு பாக்ஸ் ஒன்று இருக்குது. இதையும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். உங்கள் பாருங்க ஸ்பெஷலாக என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். முன்னாடி ஃபோட்டோவே வேறு லெவலில் போட்டிருக்காங்க. ஓகே அப்படியே ஓப்பன் பண்ணிடலாங்களா? ஆமாங்க ஸ்பெஷலாக பாருங்கள் இந்த பாக்ஸு அந்த நீட்டாக அந்த மேலே இருக்கிற கலரு எல்லாமே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. சைஸும் கொஞ்சம் நல்லா வந்து பிக்காக இருக்குது. இது சுற்றும் போது பார்த்திங்கன்னா நல்லா அழகாக அந்த கலர் வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே எல்லாமே வந்து நம்ம வேறு லெவலில் டெஸ்டிங் பண்ணி பார்த்தலாம். ஓகே அடுத்தது என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து புதுசாக வந்திருக்கிற
ஒயர் சக்கர் அப்படிங்கிறது அதாவது பார்த்திங்கன்னா நம்ம கம்பி மத்தாப்பு மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம சங்கு சக்கரம் வந்து பார்த்திங்கன்னா கீழே சுற்றுறதா நான் பார்த்துருக்கீங்க. இதை வந்து நம்ம கையிலேயே பிடிச்சிக்கிட்டு சுற்றலாம் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆனால் இதுவுமே வந்து நம்ம சேஃப்டியாக தான் வெடிக்கணும். எந்த கிராக்கர்ஸை நம்ம வெடிக்கும் போதும் சேஃப்டியாக வெடிக்கணும். இதை வந்து இப்போ இன்னோவேட்டிவாக இப்போ புதுசாக வந்து நம்ம சிவகாசியிலேருந்து நம்மளுக்கு வந்து அனுப்பி விட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், இதே மாதிரி தான் கம்பி மத்தாப்பு மாதிரியே வந்து இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா சங்கு சக்கரை வந்து வச்சுருக்காங்க. அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டு நல்லா கையை நம்ம நல்லா தள்ளி வச்சுட்டு நல்லா சேஃப்டியாக வந்து நம்ம வேறு லெவலில் என்ஜாய் பண்ணி இந்த ஒயர் சக்கரத்தை வெடிக்கலாம். இதெல்லாம் வெடிக்கிறதுக்கு வேணால் நானே வந்து ஈகராக இருக்கேன். ஏன்னா அதெல்லாம் வந்து புது கிராக்கர்ஸ். இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து நான் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் அப்படிங்கும்போது எனக்கு செம்ம எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 பீசஸ் இருக்குது. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா ஒரு 300 அந்த ரேஞ்ச் வரும். ஓகே, இந்த இது வேணுனாலும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அந்த லிங்க்கில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரத்துலேயே பார்த்தீங்கன்னா டிஸ்கோ வீல் அப்படிங்கிறது ஒன்று வந்திருக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 5 பீசஸ் ஒரு பாக்ஸில் பார்த்திங்கன்னா 5 இருக்குது. நல்லா பெரிய சைஸ். நம்மகிட்ட இருக்கிற சங்கு சக்கரத்துலேயே பார்த்திங்கன்னா பெரிய சைஸில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா டபுள் சைடு சுத்தமாமா. ஃபஸ்ட்டு ரைட் சைடு சுற்றும், அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு சுற்றும். ஓகே, இதுவும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இது நம்ம போன வருஷமே நம்ம வெடித்தோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த டைம் உங்களுக்கு வந்து வெடித்து வேறு லெவலில் காமிச்சிடலாம். இது வந்து நம்ம 2 பாக்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இதோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் அந்த மாதிரி வரும். நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா இந்த கடையோட லிங்க்கு, ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணுங்கிறத பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது நம்ம வந்து பர்சனலாக நம்ம வந்து இந்த கிராக்கர்ஸ்லாம் வாங்கியிருக்கோம். உங்களுக்கு நல்லா பிராண்டு நல்லா இருக்குது, நம்மளை கரெக்டாக வந்து சென்ட் பண்ணி விட்ருக்காங்க அப்படிங்கிறக்காக தான் நம்ம வந்து உங்களுக்கு இவ்வளோ இதாக சொல்கிறோம். ஓகேங்களா, வாங்குறது வந்து உங்களோட ஓன் விருப்பம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த புஷ்வானம், சங்கு சக்கரம் இதெல்லாம் வந்து பற்ற வச்சு வெடிக்கிறதுக்காக சாட்டையிலே பார்த்திங்கன்னா நம்ம 2 வெரைட்டிஸ் ஆஃப் சாட்டைஸ் வாங்கியிருக்கோம். சின்ன சாட்டை, பெரிய சாட்டை 2 சாட்டையுமே நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்படியே வாங்க நம்ம சாட்டையை பார்த்துலாம். இது வந்து குட்டியாக இருக்கும், அது வந்து கொஞ்சம் டைமிங் பெருசாக இருக்கும். இது வந்து லென்த்து பெருசாக இருக்கும். ஓகேங்களா, 2 நம்ம இதில் 2லேயுமே பார்த்திங்கன்னா 2 வாங்கியிருக்கோம். நல்லா சூப்பராக இருக்கும். இந்த பெரிய சாட்டையில் வச்சு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு புஷ்வானம் பாக்ஸே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் என்ஜாய் பண்ணி வெடிக்கலாம். ஓகே, இது ஒரு 4 பாக்ஸ் இருக்குது. ஓகே தான். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ஃபேன்சி கிராக்கர்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா இப்போ இந்த புது கிராக்கர்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாமே நம்ம அப்படியே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஃப்ளாஷ். அதாவது பார்த்திங்கன்னா இதே போன வருஷம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் நம்ம என்ஜாய் பண்ணி வெடித்தோம். போன வருஷம் நம்ம 1 தான் வாங்கியிருந்தோம். ரொம்ப எனக்கு பிடிச்சிச்சு. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து ஒரு 4 பீஸ் வாங்கியிருக்கோம். இதை வச்சு நம்ம போன டைம் பார்த்திங்கன்னா நிறைய ஃபன்னெல்லாம் பண்ணோம். அதாவது ரீல்ஸ் எல்லாமே கூட எடுத்து வேறு லெவலில் என்ஜாய்மெண்ட் பண்ணோம். இந்த ஃபோட்டோ ஃப்ளாஷ் பாருங்கள், ஒரு பாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா 5 பீஸ் தான் இருக்குது. அதனால் ஒரு 4 பீஸை நம்ம போட்டு பர்ச்சேசிங் போட்டாச்சு. இந்த இடத்துல மேலே போட்டு விட்டோம்னா அப்படியே ஃப்ளாஷ் லைட் மாதிரி வெள்ளை கலரில் வேறு லெவலில் இருக்கும். இதை வச்சு எல்லாமே பண்ணலாம். ஓகே, இது எல்லாமே டெஸ்டிங்கில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் ஒரு 4 பீஸ் வாங்கியிருக்கோம். அடுத்து ஹெலிகாப்டர் நம்ம ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் 5 பீசஸ் இருக்கும். இதையும் வந்து உங்களுக்கு உள்ள என்னென்ன இருக்குது, எத்தனை பீஸ் இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், லுக் அட் திஸ் கைஸ். சூப்பராக பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர் மாதிரியே பார்த்திங்கன்னா மேலே அந்த விங்ஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க. கீழே நம்ம அப்படியே பற்ற வச்சோம்னா சர்ன்னு அப்படியே மேலே போகும். கலராக போகுமா எப்படி போகும்னு தெரில. ஓகே, எல்லாமே நம்ம டெஸ்டிங்கில் பார்த்துக்கலாம். இது எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். ஆனால் இதெல்லாம் வெடிக்கும் போது கொஞ்சம் நல்லா சேஃப்டியாக நல்லா ஒரு எம்டி ஸ்பேஸில் வெடித்தோம்னா வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி இப்போ அங்கே ஹெலிகாப்டர் வந்திருக்குன்னா அதுக்கு பின்னாடியே ட்ரோன் வந்திருக்கு. ட்ரோன் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். அதாவது நம்ம யூடியூப் பர்பஸ்க்குலாம் வீடியோக்கெலாம் வந்து ட்ரோன் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிவகாசி பீப்புள்ஸ் வந்து இனோவேட்டிவாக வந்து ட்ரோன் கிராக்கர்ஸாகவே கொண்டு வந்துட்டாங்க பாருங்கள். இது வந்து ஹெலிகாப்டர் மெத்தட் மாதிரி தான். இதுவும் பார்த்தா வச்சோம்னா இது வந்து கலராக அப்படியே சுற்றிக்கிட்டே மேலே போகும். இதோட ஃபங்க்ஷன்ஸும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இது போன டைம் நான் பார்த்தேன். அதனால தான் இந்த டைம் கன்ஃபார்ம் நம்ம ஒரு பாக்ஸை போட்டாகணும் அப்படிங்கிறக்காக ஒரு பாக்ஸை நம்ம அப்படியே பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஓகே, இதையும் பார்த்திங்கன்னா நம்ம வேறு லெவலில் பஸ்டிங்கில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை அப்படிங்கிற மாதிரி சூப்பராக வந்து ஆர்டர் போட்டாச்சு. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் வந்து 10 இருக்குது. அப்படியே வந்து ஜம்ப் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக ஒரு 2-3 கலரில் மாறும். வேறு லெவலில் இருக்கும், செம்மையாக இருக்கும். அப்படியே சூப்பராக சுற்றும். இதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். ஓகே, இது நம்ம ஒரு 2 பாக்ஸ் வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சிட் அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஜீம்பூம்பா வெடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிக்கெட் அப்படிம்பாங்களே, அதை பற்ற வச்சு அப்படியே பொரியாக வரும்ல, அந்த மாதிரி வந்து ஒரு 4 பீசஸ் வாங்கியிருக்கு. இது வந்து ஜீம்பூம்பா, இந்த பாம்பு டேப்லெட் மாதிரியே இருக்கும். அதை பற்ற வச்சோம்னா பொரியாக. இதெல்லாம் வந்து கிக்கெட்ஸ். இதிலே வந்து படா கிக்கெட், ஸ்மால் கிக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 பீசஸ் போட்டிருக்கோம். எல்லாமே பார்த்திங்கன்னா சடன்னு ஒன்று வரும். இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து செம்மையாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஓகே, எனக்கு இந்த மாதிரி அன்பாக்சிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் வந்து நான் உங்களுக்கு ஒரு கிராக்கர்ஸ் இவ்வளோ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 டின்னு வந்திருக்கு. இந்த ரவுண்டாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபவுண்டைன் ஃபேன்சி கிராக்கர்ஸ் தான். இதில் வந்து வாட்டர் குயின் அப்படிங்கிற கிராக்கர்ஸ் வந்திருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா இந்த கை வச்சா
ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி கிராக்கர்ஸ். ஆனால் வந்துட்டு நம்ம கையெல்லாம் வைக்கவே வேண்டாம். ஏன்னா நம்ம தீபாவளி என்ஜாய் பண்ணுறதே வந்து ஜாலியாக வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபன்னாக இருக்கணும், செம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த டைமில் நம்ம போய் கையை வச்சு ஏதாவது ஆகக்கூடாது, எந்த அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது. அதனால் நம்ம ஜாலியாக வந்து பாத்த வச்சுட்டு நம்ம ஓரமாக நின்று இந்த வாட்டர் குயினையும் இந்த ஃபவுண்டனையும் சில்வர் ஃபவுண்டனு எல்லாமே என்ஜாய் பண்ணலாம். இதிலே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஒரு 2 கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து கோல்டு கலரில் இருக்கிற மாதிரியும், இன்னொன்று வந்து சில்வர் கோல்டு ரெண்டுமே மிக்ஸ் ஆகிற மாதிரி வந்து 2 டின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டின்னுக்கு வெளியவே போட்டிருக்காங்க. இதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டெஸ்டிங்கில் பார்த்தலாம். இது 2 வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே பிடிச்ச கம்பி மத்தாப்பு மேட்ச் பாக்ஸஸ். இது மட்டுமே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா தெரியும். நம்ம பட்டாசு வாங்கியிருக்கோம், எவ்வளோ பட்டாசு உங்களுக்கு இவ்வளோ நேரம் காமிச்சேன். ஆனால் இவ்வளோ பட்டாசுலேயே பார்த்திங்கன்னா இந்த கம்பி மத்தாப்பு மட்டுமே கிட்டத்தட்ட எவ்வளோ வாங்கியிருக்கோம். கம்பி மத்தாப்பும் இந்த தீப்பெட்டி இது மட்டுமே நம்ம எவ்வளோ வாங்கியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள். ஆனால் இவ்வளோ பட்டாசை நம்ம வெடிக்கணும்னா இந்த கம்பி மத்தாப்பு வேணும், ஓகேங்களா? அதனால் வந்து நம்ம எல்லாமே ஆர்டர் பண்ணிவிட்டோம். அதாவது ஸ்மால் சைஸ் 7 சென்டிமீட்டர்லேருந்து 50 சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தீப்பெட்டி மேட்ச் பாக்ஸஸ் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பாக்ஸ் நம்ம போட்டிருக்கோம். ஓகே, வாங்க அப்படியே அதையும் வந்து பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து மேட்ச் பாக்ஸஸ் பார்த்திங்கன்னா சின்னதில் 2 பெருசில் 1 பாருங்கள். மோட்டு பத்துலு மேட்ச் பாக்ஸஸும் அப்படி பென்டன் மேட்ச் பாக்ஸஸ் 2 போட்டிருக்காங்க. அதாவது கிட்ஸுக்கு பிடிச்சனால இந்த கிட்ஸோடைய கார்ட்டூன்ஸ் அதவே போட்டு வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கம்பி மத்தாப்பு இதுதான் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா 7 cmல ஒரு 10, 12 cmல, 10 cmல, அதே மாதிரி 15 cmல, அதுக்கு 15 cm கலரில், அதே மாதிரி இந்த மாதிரி வந்து நிறைய கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 30 cm, அதே மாதிரி 15 cm, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கம்பி மத்தாப்பு தான் இங்கே பாருங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. அதிலே வந்து கிராக்லிங் எஃபெக்டோட இருக்கிறது, எலக்ட்ரிக் அப்படிம்பாங்க அது, கலரு, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய கம்பி மத்தாப்பு, அதாவது 15 cm அப்படின்னு சொல்லியிருந்தாலும் பார்த்திங்களா, அது வந்து ஒரு பைப்பில் போட்டு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இந்த பைப்பில் வந்து 5 பீசஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து டைமிங் வந்து ரொம்ப நேரம் வருமாமா, அதனால தான் 5 பீசஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பைப்பில் பார்த்திங்கன்னா அழகாக வந்து 5 பீசஸ். இது வந்து கலராக கிராக்லிங் அப்படின்னு என்னன்னு தெரில. ஓகே, இதையும் நம்ம டெஸ்டிங் பண்ணிடலாம். இல்லை இது நார்மலாக வந்து கோல்டு கலரில் வரும்னு நினைக்கிறேன். பாருங்கள், நல்லா பெருசாக இருக்குது. ஓகே, இது ஒரு 5 பீசஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம தாத்தா பாட்டி கொடுத்தோம்னா அவங்க வாட்டுக்கு ஜாலியாக அவங்க கையிலையும் படாது, கிட்ஸுக்கும் கொடுக்கலாம். அவங்க வந்து நல்லா நீட்டாக ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 2 மினிட்ஸுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்க வந்து பெரிய கிராக்கர்ஸ்லாம் அதிகமாக வெடிக்க மாட்டாங்கல்ல, அதனால் வந்து ஆளுக்கு ஒரு கம்பி மத்தாப்பை கொடுத்து எல்லா கம்பி மத்தாப்பை முடிஞ்ச அளவுக்கு அவங்க வெடிக்கிற கிராக்கர்ஸையும் நம்ம கொடுத்து ஜாலியாக வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ண சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் வாங்க அப்படியே அடுத்தடுத்து பார்த்துட்டே இருப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ராக்கெட்ஸ் பார்க்கலாம். ராக்கெட்ஸும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ராக்கெட்ஸ் நம்ம வாங்கியிருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா ஸ்மால் சைஸ்லேருந்து பிக் சைஸு, விசிலிங் ராக்கெட்டு, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ராக்கெட்ஸ் நம்ம வாங்கியிருக்கோம். அதே மாதிரி 2 சவுண்ட் ராக்கெட்ஸு, லூனிக் ராக்கெட்டு, விசிலிங் ராக்கெட். இங்கே பாருங்கள் சூப்பராக வந்து இப்போ IPL வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சா, அதனால் பார்த்திங்கன்னா CSK ஃபேன்ஸ், அதாவது கிரிக்கெட் பிளேயர்ஸோட பேர், அதே மாதிரி எல்லோ கலரில் விசில் போடு அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து இந்த விசில் ராக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்படியே வாங்க எல்லாத்தையும் நம்ம உள்ளே இருக்க எப்படி என்னென்ன ராக்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கூட நம்ம வந்து எல்லாத்தையும் அன்பாக்சிங் பண்ணி பார்த்தலாம். எனக்கு ராக்கெட்னால் ரொம்ப பிடிக்கும். இந்த நார்மல் ராக்கெட்லேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 பீசஸ் வாங்கியிருக்கோம். பாருங்கள், நார்மல் ராக்கெட்டுங்கிறது ரொம்ப சின்னதும் இல்லை, ரொம்ப சின்னதுங்கிறது பேபி ராக்கெட் அப்படின்னு வரும். அது நம்ம பர்ச்சேஸ் பண்ணல. அதுக்கு பதிலாக நம்ம வந்து பாம் ராக்கெட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ராக்கெட் வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 சவுண்ட் ராக்கெட். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம கீழே பற்ற வச்சோம்னா மேலே போய் ஒரு 2 வெடி, அதாவது மேலே போய் 2 வெடி வெடிக்கும். இது வந்து 2 சவுண்ட் ராக்கெட். இருங்க, இதையும் அப்படியே உள்ளே ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வாங்க அப்படியே ஓப்பன் பண்ணிடுவோமா. 2 சவுண்ட் ராக்கெட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லாமே பாக்ஸ் ராக்கெட்டில் இருக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸாக தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், சும்மா பெரிய ராக்கெட்டு, நல்லா அந்த மேலே இருக்கிற அந்த வெடியும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது. மேலே போய் 2 வெடி வெடிக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த ராக்கெட்டில் நம்ம வெடிக்கும் போது கொஞ்சம் எம்டி ஸ்பேஸில் நல்லா வந்து சேஃப்டியோடு வெடித்தோம்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லூனிக் ராக்கெட். இது வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு தெரியல. இதில் ஒரு 2 பீசஸ் போட்டிருக்கோம். பட் ஆனால் லூனிக் ராக்கெட் வந்து கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு டிஃப்ரென்ஸாக இருக்குது. பட் ஆனால் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வந்து டெஸ்டிங்கில் பார்த்துட்டு நான் உங்களுக்கு எல்லாமே வந்து காமிக்கிறேன். இதுவும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், அந்த 2 சவுண்ட் ராக்கெட் மாதிரியே நல்லா சைஸில் நல்லா பெருசாக இருக்குது, நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. ஓகே, இது ஒரு 2 பீசஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா விசில் போடு ராக்கெட். அதாவது பார்த்திங்கன்னா நல்லா அந்த எல்லோ கலரில் CSK போட்டிருக்குல்ல, அந்த விசில் போடு ராக்கெட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஓகே, வாங்க அப்படியே இதையும் வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். இது பார்க்குறது எனக்கு செம்ம ஈகராக இருக்குது. ஏன்னா வந்து விசில் விட்டுட்டே பார்த்திங்கன்னா மேலே போகும். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய வந்து நான் பார்த்துருக்கேன். பிக்கஸ்ட்டு சைஸுங்க. நம்ம வாங்கின ராக்கெட்லேயே பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது.
இதை நம்ம அப்படியே பற்ற வச்சிட்டோம்னா மேலே அந்த ஸ்விங் அப்படிங்கிற அந்த வைப்ரேஷன் சவுண்ட்லேயே மேலே போகும். இது பார்க்குறதுக்கு செமையாக இருக்கும். ஸோ அப்படியே மேலே போய் வெடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இதே பர்ஃபார்மன்ஸில் பார்த்தலாம். இது வந்து ஒரு 10 பீஸ் இருக்குது. இது நம்ம ஒரு விசல் ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, உண்மையாகவே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வெடிக்கிறதுக்கு உண்மையாகவே ஈகராக இருக்குது. குயிக்காக 500 லைக் நீங்கள் போடுங்க. டெஸ்டிங் வீடியோ ஆன் த வேலை வந்துகிட்டே இருக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கை ஷாட்ஸ் பார்த்துக்கலாம். ஸ்கை ஷாட்ஸ் பார்த்தீங்கன்னா வான வேடிக்கை. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெரிய பெரிய பைப்ஸு, அதே மாதிரி இந்த ஷார்ட்ஸ் 50 ஷார்ட்ஸு 30 ஷார்ட்ஸ் அந்த 60 ஷார்ட்ஸ் அதெல்லாம் வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நம்ம அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணல. பேசிக்காக இருக்கிற கிராக்கர்ஸ், அதாவது பேசிக்காக இருக்கிற ஸ்கை ஷாட்ஸ் மட்டும் தான் வாங்கியிருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூரில் எல்லா ஊர்லேயுமே பார்த்தீங்கன்னா வந்து தீபாவளி அன்றைக்கி எக்கச்சக்கமாக, அதுவும் நம்ம மொட்டை மாடியில் போய் நின்று பார்த்துட்டோம்னா எந்த இடத்துல பார்த்தாலும் ஃபுல்லாக வான வேடிக்கை தான் இருக்கும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வேறு லெவலில் ஏதோ ஸ்நாக்ஸவோ இல்லை தீபாவளிக்கு செஞ்ச ஸ்வீட்ஸவோ எடுத்து நம்ம மேலே வச்சுக்கிட்டு சூப்பராக சாப்பிட்டு அதை பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த சின்ன சின்ன கிராக்கர்ஸ் எல்லாமே நம்ம முன்னாடி வைக்கிறது, இப்போ இந்த இடத்த வச்சு நம்ம வந்து வெடிச்சிக்கலாம். ஆனால் அந்த ஸ்கை ஷாட்ஸ் மேலே போய் வெடிக்கிற வெடிகள்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம எல்லாருமே வெடிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 7 ஷாட் வாங்கியிருக்கோம். எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஃபேவரட்டானது 7 ஷாட். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 7 பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கிரிக்கெட் பிளேயர் தலை டோனியோடைய ஃபோட்டோ போட்டிருக்காங்க. டோனி, விராட் கோலி, இந்த மாதிரி சூப்பர் கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாத்தோடைய ஃபோட்டோஸுமே போட்டிருக்காங்க. ஓகே, இதுவும் பார்த்திங்கன்னா அழகாக ஒரு டைனி சின்ன சைஸ் வந்து ஸ்கை ஷாட் மாதிரியே இருக்குது 7 ஷாட்டு. ஓகே, இது வந்து மேலே போய் 7 கலரில் வரும் அப்படிங்கிற மாதிரி டிஸ்பிளே போட்டிருக்கு. இதையும் வந்து நம்ம வந்து வேறு லெவலில் வெடித்து பார்த்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7 ஷாட்டே நம்ம ஒரு 3 பாக்ஸ் வாங்கியிருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கணும்னா சோட்டா பேன்சி அப்படிங்கிறது வந்து ஒரு 6 பீசஸ் போட்டிருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா இது இந்த சின்ன பைப்பு வானவெடியிலே பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸ் இருக்கும் சின்னதாக, அப்படியே பற்ற வச்சோம்னா சூப்பராக வெடிக்கும். இதிலே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான நேமில் எதாவது இன்ஸ்டா, யூடியூப்பு, அதே மாதிரி தாண்டியா, அந்த மாதிரி கூல் ஷவர், அந்த மாதிரி பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் நேமில் டிஃப்ரெண்ட் கலரில் போட்டிருக்காங்க 6 பீசஸ். இதிலே பார்த்திங்கன்னா கலர்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. அந்த கலர்லேயே பார்த்திங்கன்னா அந்த எந்த அளவுக்கு மேலே ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கிறது இந்த பாக்ஸ்லேயே போட்டிருக்காங்க. இருங்க, இதில் உங்களுக்கு ஒன்று வேணால் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது க்ரீனு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாமே தனித்தனி கலர், ஆரஞ்சு, ப்ளூ எல்லாமே இருக்குது. இருங்க, உங்களுக்கு இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து செமையாக இருக்கும். சின்னது பார்க்குறதுக்கு தான் பார்த்திங்கன்னா சின்ன பைப்பாக இருக்குது. பட் அந்த வெடிக்கும் போது பார்த்திங்கன்னா வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இது நம்ம போன டைம் ஒரு 2 பீசஸ் வாங்கியிருந்தோம். பட் ஃபங்க்ஷன் வேறு லெவலில் இருந்தனால ஒரு 6 பீசஸாக போட்டாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்தது இது வந்திங்கன்னா 2 இன்ச் பைப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நல்லா ஸ்கை ஷாட், பிக்கஸ்ட் ஸ்கை ஷாட்னா நம்ம இதில் பார்த்திங்கன்னா 6 இன்ச் அப்படின்னு நினைக்கிறேன். 6 இன்ச் பைப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 2 இன்ச்சஸ் பைப் மீடியமாக இருக்கும். இதுவும் பார்த்து வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஓரளவுக்கு மீட்டர் நல்லா ஹைட் போகும். வேறு லெவலில் ஃபங்க்ஷனும் இருக்கும். இதோட ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா வெளியவே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இதோடது பார்த்துக்கலாம் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. நல்லா பார்க்குறக்கு மீடியமாக வந்து சூப்பராகவும் இருக்குது, நல்லா வெயிட்டாக இருக்குது. ஓகே, அப்படியே வந்து இதை வந்து சூப்பராக நம்ம வச்சு வேறு லெவலில் டெஸ்டிங் பண்ணிடலாம். ஓகே, இதெல்லாம் வந்து வெடிக்கிறதுக்கு ஈகராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஷார்ட், அதாவது பார்த்திங்கன்னா 12 ஷார்ட்லேருந்து 7 ஷார்ட், 12 ஷார்ட்லேருந்து அப்புறம் 30 ஷார்ட், 60 ஷார்ட், 120 ஷார்ட்டு, அப்புறம் 240 அந்த மாதிரி ஷார்ட்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம பேசிக்காக இருக்கிற 12 ஷார்ட் மட்டும் தான் வாங்கியிருக்கோம். 12 ஷார்ட் பார்த்திங்கன்னா இது வந்து கிராக்லிங் எஃபெக்ட், அதாவது மேலே போய் வெடிக்கும்ல அந்த மாதிரி இல்லை. இது கீழேருந்து போகும்போதே பார்த்திங்கன்னா அந்த சரன்னு சூப்பராக போகும். அந்த ஜீம்பூம்பா வெடியில் ஒரு சவுண்டு வரும் பார்த்திங்களா, அந்த கிராக்லிங் சவுண்டு, அந்த சவுண்டோடு மேலே போகும். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கை ஷார்ட்ஸில் ஒன்று நம்ம போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துப்பாக்கியும் அதுக்கப்புறம் ரோல் கேப்பும் பார்த்திங்கன்னா நம்ம அக்கா பையன் இருக்கான் பார்த்திங்கன்னா, மாப்பிள்ளை அக்கா பையனுக்கும் நம்ம அக்காவுடைய பொண்ணுக்கும் வந்து வாங்கியிருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா ரோல் கேப்பில் ஒரு பாக்ஸும் அதே மாதிரி துப்பாக்கியில் ஒரு பாக்ஸும் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இதை வந்து அவங்களுக்கு கொடுத்துடலாம். அப்புறம் பாப்பாப்பு இதெல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுக்காக பர்ச்சேஸ் பண்ணது தான். ஓகே, இது சூப்பராக இருக்கும். ஓகே, துப்பாக்கி இத்தனை பட்டாசு நம்ம வந்து வேறு லெவலில் நம்ம சரவணா கிராக்கர்ஸில் வாங்கியிருக்கோம். கிட்டத்தட்ட 7,000க்கு உண்மையாகவே பார்த்திங்கன்னா செம ஒர்த்துங்க, உண்மையாக வேறு லெவலில் இருக்குது. ஓகே, ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ என்னென்னா நம்ம எல்லா பட்டாசும் நம்ம இந்த பட்டாசெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறோம். நீங்கள் வந்து அடுத்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஓகே இந்த மாதிரி பட்டாசுலாம் வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, அதை அப்படியே நீங்கள் பார்த்து ஓகே இந்த மாதிரி பர்ச்சேஸ்லாம் வாங்கி நீங்களும் வந்து வேறு லெவலில் வந்து இந்த தீபாவளி 2024 வேறு லெவலில் நீங்கள் உங்கள் கிட்ஸு நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணி வெடிக்கலாம். ஓகே, நம்ம எல்லாமே காமிச்சோம். அந்த செல்ஃபி ஸ்டிக்கை விட்டுட்டோம். இந்த செல்ஃபி ஸ்டிக் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள், தலை டோனியோட ஃபோட்டோ போட்டிருக்கு எல்லோ கலரில். இப்போ ஐபிஎல் வேறு வந்து பக்கத்தில் வந்துருச்சா, அதனால் பார்த்திங்கன்னா வந்து மோஸ்ட்லி எல்லா கிராக்கர்ஸும் வந்து இந்த மாதிரி இந்த கலரில் போட்டிருக்காங்க, எல்லோ கலரில் சிஎஸ்கே போட்டு அதில் போட்டிருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படிங்கிறதவே சூப்பராக டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 5 பீசஸ், அதாவது ஒரு பாக்ஸில் பார்த்திங்கன்னா 5 பீசஸ் இருக்கும்.
நம்ம வேறு நம்ம யூடியூப் பர்பஸுக்கு நிறைய வந்து வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோமா, செல்ஃபி ஸ்டிக்கு தான் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறனால செல்ஃபி ஸ்டிக்லேயும் ஒரு கிராக்கர்ஸ் அப்போ ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டிருக்கோம். இது நம்ம மேலே வச்சிட்டோம்னா சூப்பராக ஃப்ளாஷ் எஃபெக்ட் வரும். இது நம்ம அப்படியே வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஓகே, நம்ம எல்லா பட்டாசுமே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இப்போ அன்பாக்சிங் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இப்போ கிட்டத்தட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிற பட்டாசில் பார்த்திங்கன்னா லிஸ்ட்டில் எதுவுமே ஒரு பொருள் வந்து மிஸ் ஆகாமல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே சேஃப்டியாக நீட்டாக வந்து நம்ம வீட்டுக்கே வந்து நம்ம பட்டாசு வந்துருச்சு. எல்லாமே நம்ம சரவணா கிராக்கர்ஸ் வந்து நம்மளுக்கு அனுப்பிவிட்டாங்க. சரவணா கிராக்கர்ஸ் சிவகாசி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தீபாவளி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பக்கத்தில் வந்துருச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்னும் 1 மந்த் 29 டேஸ் தான் இருக்குது. ஏன் நம்ம வந்து இவ்வளோ சீக்கிரமாக நம்ம பட்டாசு வாங்கிட்டோம் அப்படின்னா வந்து சிவகாசிலேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் தீபாவளிக்கு பக்கத்தில் வரும்போது பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் சார்ஜ், அதே மாதிரி அவங்களுக்கும் வந்து நிறையா வந்து லிஸ்ட்டு சேர பட்டாசு அவங்களுக்கு போடுறதுக்கும் பார்த்திங்கன்னா ட்ரபிள் ஆகும். ஏன்னா அந்த மாதிரி வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இப்போயே நம்ம சீக்கிரமாக வாங்கி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு பட்டாசும் மிஸ் ஆகாது. நம்ம கேட்குற எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் கிராக்கர்ஸும் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். பட் நம்ம பக்கத்தில் போக அவங்களுக்கும் ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா கம்மியாயிரும். அப்புறம் வந்து நம்மளுக்கு ஏதோ பட்டாசு மிஸ்ஸிங் ஆகும். அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா லேட் ஆகும். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா நம்ம சீக்கிரமாகவே வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. அதே தான் வந்து அவங்களும் சொல்லியிருந்தாங்க. நம்ம சீக்கிரம் பர்ச்சேஸ் பண்ண தான் நம்மளுக்கும் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு பெனிஃபிட்டு. அது மட்டும் இல்லாமல் தீபாவளிக்கு நம்ம பட்டாசு வாங்குகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் அந்த பட்டாசு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோயில் ஃபங்க்ஷனு, நம்ம வேறு ஏதோ நம்ம ஃபங்க்ஷன் அந்த மாதிரிக்கே வந்திங்கன்னா இவங்ககிட்ட வந்து பட்டாசு வந்து சப்ளை இருக்குது. அந்த டைமில் நம்ம அதாவது நடுவில் சென்டர் ஆஃப் த மந்த் இருக்கும்ல, ஜனவரி பிப்ரவரி, நம்ம ஏதாவது டெம்பிள் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி நம்ம வாங்குவோம்ல, அப்போயே வந்து இவங்ககிட்ட வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணி சொல்லிட்டோம்னா நம்மளுக்கு வந்து 1 டேஸ் அந்த மாதிரி டைம்லேயே வந்து நம்மளுக்கு பட்டாசு போட்டு விட்ருவாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம வந்து எல்லாமே வாங்கியாச்சு. எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம போடுறது என்ன பெனிஃபிட்னா 1 டே. இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா ஒரே நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை நம்ம போட்டோம், திங்கக்கிழமை சாயங்காலம் திங்கக்கிழமை ஈவினிங் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிராக்கர்ஸ் வந்துருச்சு. அதனால் அதுதான் வந்து நம்மளுக்கு பெனிஃபிட். சீக்கிரமாகவும் நம்மளுக்கு பட்டாசு வந்துடும். ஓகே, இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாருமே தீபாவளியை நம்ம சேஃபாக வந்து கொண்டாடணும்.